ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபேமிலியோட இப்போ கொடைக்கானலில் தான் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய இடத்த பார்த்தாச்சு ஆல்ரெடி. குணா கேவ், பைன் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான், மன்னவனூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடைக்கானல்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து இந்த மன்னவனூர், பூம்பாறை இந்த வில்லேஜுக்கெல்லாம் கண்டிப்பாக போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போன ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்களும் பூம்பாறை போயிருந்தோம். சாரி, ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் மன்னவனூர் தான் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லேருந்து கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டர் அவுட்டரில் தான் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. ஏன்னா டிராஃபிக்குமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி வர்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாதை தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். மலையை சுற்றி சுற்றி போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து மன்னவனூருக்கு ரீச் ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான இடம்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே பார்க்குற வியூ பாயிண்ட் எல்லாமே வியூ தான் மெயினாக. மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடத்துல வந்து ரேபிட் ஃபார்ம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செம்பரி ஆடு ஃபார்ம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மலை மேலே இருந்தது, கீழே அடிவாரத்துலேருந்து மேலே ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய ரேபிட், நிறைய வெரைட்டி பார்த்தோம். நிறைய ரேபிட் வந்து அப்போ தான் குட்டி போட்டிருந்துச்சு. அதனால் சின்ன சின்ன ரேபிட்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து விளையுது இல்லையா, கேரட்டு, முள்ளங்கி. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ரேபிட்டுக்கெல்லாம் ஃபுட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா எல்லா ரேபிட்டும் புசு புசுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுச்சு போகிறதுக்கு, மன்னவனூர் ரீச் ஆகுறதுக்கு. பட் போக போக பார்த்திங்கன்னா குளிர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. உங்களுக்கு பின்னாடி கிளைமேட் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு பெருசாக இந்த இடத்துல எதுவுமே கிடையாது, வியூ தான் மெயினாக. அதுக்கப்புறம் அங்கே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, அதை ரசிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க கிளைமேட்டை ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதுதான் அங்கே மெயினாக இருக்கும். அப்புறம் ஹார்ஸ் ரைடுமே அங்கே இருந்தது, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்திருந்தோம். வச்சு லஞ்ச் இங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த மலை உச்சியிலே சின்னதாக ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே போகும்போது டைம் வந்து 4 மணி ஆகிடுச்சுன்றதுனால அங்கேயுமே ஃபுட்டு எதுவுமே இல்லை, எல்லாம் காலி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம பக்கத்தில் வந்து மன்னவனூர் ஈகோ டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்லைனு, அப்புறம் போட்டிங் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பட் இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு, அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோன்னையும் ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்தது. அங்கேயுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த ஓலை குடிசை மாதிரி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இருக்கிற கிளைமேட்டில் அதுக்குள்ளே போய் நிற்கும் போது இன்னும் வந்து அந்த கூலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஹோட்டலில் பெருசாக ஃபுட் எதுவுமே இல்லை. 4 மணி ஆனனால எல்லாருமே வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லேட், அந்த மாதிரி பசிக்கு கொஞ்சம் லைட்டாக ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்கார்ன், ஐஸ்கிரீம் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு பாப்கார்னை பார்த்தா சும்மா இருப்போமா, இந்த சில் கிளைமேட்டுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் சூடாக, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வர வெளில பாப்கார்ன் சாப்பிட்டோம். தங்கச்சி வந்து ஐஸ்கிரீம், இந்த கிளைமேட்டில் ஐஸ்கிரீம் வேறு வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. இந்த மழை பெய்யும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஐஸ்கிரீமு, ஸ்நாக்ஸு கொஞ்சம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வெளியில் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த எக்கோ டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லேக் இருந்துச்சு. அங்கே வந்து போட்டிங்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. பட் இங்கே க்ரௌடு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இந்த இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆகுறதுக்கு. மெயினாக இங்கே வந்ததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த ஜிப்லைனில் வந்து நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன தான் பயம் உள்ளே இருந்தாலும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சி தான் நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் வந்து பெர் பர்சனுக்கு 600 சொன்னாங்க. பட் ஓகே, நம்ம வந்து போகலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 கேங் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களே வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து வெயிட்டெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கரெக்டாக வந்து அந்த ஜிப் லைனில் விடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஈவினிங் வந்து நாங்கள் திரும்ப ரிட்டன் பெங்களூர் கிளம்பி வரணும். 7 மணிக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எல்லா இடத்துலையும் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ட்ராவல் டைமே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு எங்களுக்கு. அடுத்தது இப்போ மன்னவனூர் வில்லேஜ்லேருந்து பூம்பாறை அப்படின்னு சொல்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டே இருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பூண்டு விவசாயம் தான்.
பூண்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.